வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரை கப் ரவா, அரை கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. ரவா தோசைக்கு மாவு கரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் அரை கப் ரவா, அரை கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், துருவின இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்தவித கட்டியும் இல்லாமல் இதை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ரவா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். ரவா தோசைக்கு மாவு நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணியாட்டம் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ ரவா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். தோசை கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துலையும் மாவை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மெலிசா ஊற்றிக்கலாம். அப்போதான் தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். இது நல்லா வேகட்டும். இது பாதி போல வெந்ததும் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். ரவா தோசை 2 பக்கமும் வேக வைக்க தேவையில்லை. தோசை நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க, நல்லா மெலிசா எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதே மாதிரியே எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ரவா தோசை கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான மொறுமொறு ரவா தோசை ரெடி. நீங்களே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.